அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் தமிழக முதல்வர் கோவையுடைய மாஸ்டர் பிளான் 2041 அப்படின்னு ஒரு கோவைக்கான பிரத்யேகமான மாஸ்டர் பிளானை ரிலீஸ் பண்ணார் நண்பர்களே. இது கோவைக்கு அவங்க எடுத்திருக்கிற இரண்டாவது மாஸ்டர் பிளான். இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் மாஸ்டர் பிளானு அது இதுன்னு என்னத்துக்கு இந்த கோயம்புத்தூருக்கு வச்சு சீன் போடுறாங்க அப்படின்னு நமக்கு புரியல நண்பர்களே. ஏன் அப்படின்னா, நீங்கள் யாராவது சமீப காலத்தில் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மீண்டு போயிருக்கிறதே பெரிய விஷயமா தான் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு கோயம்புத்தூர் மக்களுக்கு பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள். உதாரணத்துக்கு நீங்கள் டிராஃபிக்கே எடுத்துக்கோங்களேன். எந்த அறிவுஜீவிக்கு இப்படி ஒரு ஐடியா தோணுச்சோ தெரியல, கோயம்புத்தூரில் இருக்கிற சிக்னலை பூரா தூக்கிட்டு யூடர்ன் சிஸ்டம் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து 2-3 வருஷமாக எங்களை போட்டு வாதிக்கிறாங்க நண்பர்களே. வண்டியே ஓட்ட முடியல, எந்த ரோடுமே உங்களுக்கு வண்டி ஓட்டுற மாதிரி இல்லை. அதாவது ஏற்கனவே கேவலமாக இருந்த கோயம்புத்தூரை கெடுத்து குடிச்சவராக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு டிராஃபிக்கு யூடர்ன் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு கேட்குற நண்பர்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இது இருக்கிற ஒரு சிஸ்டம் தான். நான் இப்படி ரோட்டில் போயிட்டுருக்கிறேன். ஒரு 4 ரோடு ஜங்ஷன் வருது. இந்த 4 ரோடு ஜங்ஷனில் இப்படி வலது திரும்பி நான் போகணும் அப்படின்னா உங்கள் ஊர்லாம் என்ன பண்ணுவீங்க? சிக்னலில் நிறுத்துவீங்களா? சிக்னலில் நிற்பீங்க. சிக்னல் விழுந்ததுன்னா ரைட்டு திரும்பிக்குவீங்க, கரெக்டாக? ஆனால் எங்கள் ஊரில் அப்படி போக முடியாது. ஏன்னா எங்கள் ஊரில் இப்படி 4 கார்னர் வந்ததுன்னா நீங்கள் இங்கேருந்து வந்தீங்களா, இங்கேருந்து லெஃப்ட் திரும்பி இந்த ரோட்டுக்கு போய் இங்கே ஒரு யூட்டர்னை போட்டு அப்புறம் லெஃப்ட் திரும்பி இந்த ரோட்டுக்கு வந்து இங்கே ஒரு யூட்டர்னை போட்டு அப்புறம் நீங்கள் இந்த பக்கம் போய் லெஃப்ட் திரும்பணும். இது என்னங்க சார் கேவலமாக இருக்குது இந்த சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? இதைத்தான் நாங்கள் 2-3 வருஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நான் சொன்ன சிஸ்டம் வேறு எங்கே இருந்திருந்தாலும் பரவாயில்ல, கோயம்புத்தூருடைய ஹார்ட்டாக கருதப்படுகிற கிராஸ்கட் ரோடு ஜங்ஷனில் இப்படி தான் இருந்தது. அதாவது நீங்கள் இப்படி வந்து வலது திரும்ப வேண்டிய இடத்துல சிக்னலை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோங்கிற பேரில் கிட்டத்தட்ட இன்னொரு 1/2 கிலோமீட்டர் எங்களெல்லாம் சுற்றி வளைச்சி இப்படி கொண்டாந்து இப்படி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அங்கே இருந்த டிராஃபிக் ஜாமை அவங்களால சமாளிக்க முடியாமல் இப்போ மீண்டும் அந்த இடத்துக்கு மட்டும் சிக்னலை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதே மாதிரி கோயம்புத்தூர் முழுவதும் இருந்த டிராஃபிக் சிக்னலை எல்லாம் தூக்கிட்டு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டு திரும்புகிற இடத்துல நம்ம ஆளுங்க டிவைடர் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் நேராக போய் அப்புறம் கொஞ்சம் தூரம் கழித்து யூட்டர்ன் போட்டு வரணும். ஏங்க, நம்ம சாதாரண காரை யூட்டர்ன் போடுறது கூட நாமெல்லாம் எவ்வளோ சிரமப்படுறோம்னு நமக்கு தெரியும். நீங்கள் காரை விடுங்க சாமி, ஒரு பஸ்ஸு வருது, ஒரு ட்ரக்கு, பெரிய லாரி வருது, இவங்கெல்லாம் எப்படிங்க ரைட்டு திரும்புவாங்க? போய் யூட்டர்ன் போட்டுட்டு வரணும். ஒரு ட்ரக்கு யூட்டர்ன் திரும்பணும்னா ரோடு இவ்வளோ அகலம் இருக்குதுன்னா இப்படி வர்ற ட்ரக்கு இந்த கடைசிக்கு இப்படி தானே திரும்ப முடியும். இதனை இப்படியே திரும்பக்கூடிய லெவல்லையா 2 வீலரா இது, இல்லை சைக்கிளா, இல்லை நம்ம நடந்து போகிறோமா? அப்போது இந்த ட்ரக்கு இங்கேருந்து வந்து இப்படி யூட்டர்ன் திரும்புகிறப்போ இந்த ரோடு பூரா பிளாக் ஆகாதா? இங்கேருந்து வர்ற டிராஃபிக் எல்லாம் ஸ்டாப் ஆகாதா? என்னங்க இப்படி ஒரு சிஸ்டமாக உங்கள் ஊர்லேன்னு கேட்டிங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, துடியலூரோடைய ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்லா இருந்த கோயம்புத்தூரை நாசமாக்கி தொலைச்சிருக்கிறாங்க இவங்கெல்லாம். துடியலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்கன்னா இதுதான் ரோடுன்னு வச்சுக்கோங்க. இப்படி வர்றீங்க, பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம், ரைட்டு திரும்பினா முடிஞ்சது அந்த சைடில் பஸ் ஸ்டாண்டு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டு இருந்தது. இப்போ இதை தடுத்துவிட்டாங்க. தடுத்துட்டு நீங்கள் நேராக போய் யூட்டர்ன் திரும்பி, எது பஸ் எல்லாமே யூட்டர்ன் போட்டு திரும்பி இங்கே வந்து நிற்கணும். அப்போ யூட்டர்ன் போடுறதுக்கு ஒவ்வொரு பஸ்ஸும், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிற பஸ் எல்லாம் யூட்டர்ன் போடுறதுக்கு ரோட்டில் நின்னா நம்ம ரோடு என்ன பெரிய அண்ணா சாலையில் டபுள் சைஸாக இருக்குது. நீங்கள் அண்ணா சாலையே டிராஃபிக் ஜாம் ஆகிடும். சென்னை அண்ணா சாலையே சொல்கிறேன். ஏன்னா கோயம்புத்தூருடைய அவினாஷி ரோடு அப்படி தான் இருக்குது, சரியான டிராஃபிக் ஜாமு. நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. அதாவது இந்த மக்கள்லாம் கோயம்புத்தூர் மக்கள் வெறுத்து போய் பயங்கர காண்டாக இருக்கிறாங்க இந்த அரசாங்கத்து மேலே அப்படிங்கிறதான் உண்மை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தது மிகப்பெரிய நகரம் எது அப்படின்னா அது கோயம்புத்தூர் தான். ஆனால் கோயம்புத்தூருக்கு இதுவரைக்கும் ஒரு ரிங் ரோடு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கோயம்புத்தூரை தாண்டி அந்த பக்கம் போங்க, சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் கூட ரிங் ரோடு இருக்குது. பழைய ரிங் ரோடாச்சு, அப்புறம் புது ரிங் ரோடாச்சு, ரிங் ரோடு 2 ஆகும், 3 ஆகும், அப்படி ஊர் பெருசாகிட்டே போகுது. ரிங் ரோடு போடுறாங்க, டிராஃபிக்கெல்லாம் உள்ளே வர வேண்டியதில்லை, அப்படியே சுற்றிக்கிட்டு போகலாம். ஆனால் இவ்வளோ பெரிய சிட்டி கோயம்புத்தூரை எந்த அரசாங்கமாவது இது வரைக்கும் கண்டுக்கிட்டா அப்படின்னா இல்லை. அதுவும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம்
அப்படியே வச்சு செய்யுது கோயம்புத்தூர்காரங்களை அப்படின்னு தான் கோயம்புத்தூர் மக்கள் பேசிக்கிறாங்க. ஒரு ரிங் ரோடு கூட கிடையாது. இப்பொழுது தான் வந்து நாங்கள் வெஸ்டர்ன் ரிங் ரோடை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது மேற்கு பகுதியில் இருக்கிற ரிங் ரோடு, கேரளாவிலிருந்து வர்றவங்க இந்த பக்கம் ஊட்டி போனோம்னா அப்படிக்கா சுற்றிட்டு ரிங் ரோடு வழியாக ஊட்டி போகலாம். இதே இந்த பக்கம் இருந்து வந்தீங்கன்னா உங்கள் தலையெழுத்து அதே மாதிரி தான், மீண்டும் கோயம்புத்தூருக்குள்ளே வந்து தான் போகணுன்னு வைங்க. ரிங் ரோடு பிரச்சனை மட்டுமல்ல, கோயம்புத்தூரில் இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா எந்த ரோடுமே உருப்படி இல்லைங்க. எல்லா ரோட்டையும் தோண்டி போட்டிருக்கிறாங்க. நீங்கள் எங்கேயுமே போக முடியாது, எங்கேயுமே வர முடியாது. கேட்டால் நாங்கள் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் போடுறோம் அப்படிங்கிற பேரில் எல்லா பக்கமும் எல்லா சாலைகளையும் ஒரே சமயத்தில் தோண்டி எடுத்து போட்டு வச்சுருக்கிறாங்க. எங்கேயுமே நம்ம வண்டி ஓட்ட முடியல. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த யூடர்ன் சிஸ்டம் போட்டதுலேருந்து வெளியூர்லேருந்து கோயம்புத்தூர் வர்றவங்களுக்கு அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல தான் இருக்குது. உலகம் பூரா நீங்கள் எங்கே போனாலும் சிக்னல் சிஸ்டம் இருக்கா, நேராக போகிறோம், சிக்னல் இருக்கா, நிற்கிறோம், லெஃப்ட் திரும்புகிறோம், ரைட்டு திரும்புகிறோம், நேராக போகிறோம், வர்றோம். சிம்பிள் லைஃப், ரைட்? உலகம் பூரா ஆராய்ச்சி பண்ணி இந்த சிஸ்டமை, இந்த சிக்னல் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சு அது ரொம்ப சுமூகமாக உலகம் முழுவதும் நடந்தேறிக்கிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூரில் யாருக்கோ வந்த இந்த பிரெயின் ஃப்ளாஷு கோயம்புத்தூர் மக்களை போட்டு கொன்னுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சிக்னலை பூரா தூக்கிட்டு நாம் வந்து யூடர்ன் போடுறாங்க இல்லையா, அதே மாதிரி சில இடங்களில் ரவுண்டானாங்கிற பேரில் வச்சுருக்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஜிசிடி காலேஜ் இருக்குது, காலேஜ் வாயிலுக்கு முன்னால் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டானா போட்டிருக்கிறாங்க. அது எப்படின்னா, ரோடு இவ்வளோ பெருசுனா கிட்டத்தட்ட முக்கால்வாசி ரோட்டை கவர் பண்ணி நம்மளால் ரவுண்டானா போட்டாங்க. இப்போது வாகனங்கள் வந்தால் அதுவே ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகுது. நேராக வர்ற வாகனங்கள் கூட நேராக போக முடியாது. இப்போ நீங்கள் ரவுண்டானால சுத்துறேங்கிற பேரில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கேருந்து வர்ற 4 ரோடு தானே, இங்கேருந்து வர்ற ரோடு, இங்கேருந்து வர்ற வாகனங்கள்லாம் திரும்ப முடியாமல் எல்லாம் வந்து ஜாம் ஆகிட்டு நிற்கிறத பார்க்குறோம். இது இங்கே மட்டுமல்ல, ப்ரூக்ஃபீல்டு மாலுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டானா இருக்குது இல்லையா, இந்த கிக்கானி ஸ்கூலுக்கு முன்னாடி, அந்த ரவுண்டானாவும் இப்படி தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கோயம்புத்தூர் முழுவதையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறேன். எப்போ 2041 வருஷத்தில் நாங்கள் இப்படி கோயம்புத்தூரை ஜொலிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் பிளான் போடுறேன்னு சொல்லி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு மாஸ்டர் பிளானை போட்டிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். உங்கள் மாஸ்டர் பிளானை தயவு செஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதுக்கெல்லாம் முன்னாடி யூடர்ன் சிஸ்டமை கொஞ்சம் எடுத்துட்டுங்க சார், எங்களுக்கு பழையபடி சிக்னலை கொடுங்க, டிராஃபிக் சிக்னலை கொடுங்க அப்படின்னு தான் நாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். இந்த கோயம்புத்தூர் மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இதை பெரிய அளவில் எதிர்க்கட்சிகள் கொண்டு போகிறாங்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. கோயம்புத்தூரில் எலெக்ஷனுக்கு நின்ன திரு அண்ணாமலை அவர்கள், பிஜேபியுடைய திரு அண்ணாமலை அவர்கள் எங்கெங்கேயோ பிஸியாக இருக்கிறாரு. ஏன் அவர் கோயம்புத்தூருக்கு வர்றதில்லையா? நம்ம ஊரில் வண்டி ஓட்டுறது இல்லையா? ஏன் எதுக்கோ போய் எல்லாம் வாய் திறந்து பேசுகிறீங்களே, கோயம்புத்தூருடைய இந்த சிக்னலை தூக்குனீங்களே, டிராஃபிக் சிக்னலை, அதை பற்றி யாராவது வாய் திறந்து பேசுகிறீங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. அதே சமயத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய கோட்டையாக இருந்தது இந்த கொங்கு மண்டலம், குறிப்பாக கோயம்புத்தூர். அப்படிப்பட்ட அதிமுக கூட தங்களுடைய ஆட்சி காலத்தில் இன்னும் எத்தனையோ செய்திருக்கலாம் கோயம்புத்தூருக்கு. அந்த வாய்ப்பை எல்லாம் நழுவ விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கோயம்புத்தூருக்குன்னு சில இடங்களில் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸுகளை அவங்க காலத்தில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். அப்படின்னாலுமே கூட எத்தனையோ செய்திருக்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் அவங்களுக்கு கொடுத்தும் கூட அவர்கள் செய்ய தவறிவிட்டார்களே அப்படிங்கிற வருத்தம் கோயம்புத்தூர் மக்களுக்கு இருக்குது. அதனால தான் போன எலெக்ஷனில் அதிமுகவுக்கும் அடி விழுந்தது இந்த ஏரியாவில் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்பொழுது மக்கள் இருக்கிற மனநிலையில், கோவை மக்கள், கொங்கு மண்டல மக்கள் இருக்கிற மனநிலையில் ஆளுங்கட்சியான திமுகவின் மீது பயங்கரமான ஒரு வெறுப்பில் இருக்கிறாங்க. எல்லா இஷ்யூஸும் நீங்கள் வந்து 1-2 இல்லை, நமக்கு டிராஃபிக் பிரச்சனை மட்டுமில்ல, இந்த ரோடுகள் பிரச்சனை மட்டுமில்ல, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பிரச்சனை மட்டுமில்ல, திடீர்னு வீடு வீடாக நோட்டீஸ் கொடுக்குறாங்க திமுக அரசில், அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜுக்கு நாங்கள் ரேட் ஏற்றுறோம் அது இதுன்னு. அதெல்லாம் ஒரு அதிர்ச்சி. அப்படின்னா நம்ம ஆளுங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏற்றுனாங்க இல்லையா, அப்படியே டபுள் பண்ணிட்டு போயிட்டாங்க வீட்டு வரி, சொத்து வரியை எல்லாம். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான பெரிய அறிவிப்புமே இல்லாமல் அரசாங்கம் சொத்து வரியை வருடத்துக்கு 6% ஏற்றி இருக்கிறாங்க. இது நம்மள பலருக்கு தெரியறது கூட இல்லை பார்த்துக்கோங்களேன். போன வருஷம் போய் நம்ம பார்க்கும்போது தான் எதுக்குங்க ஏற்றுனீங்கன்னு கேட்கும்போது தான் சொல்கிறாங்க 6%
அரசாங்கம் ஏற்றி இருக்குது, சொத்து வரியை வருடா வருடம் ஏற்றுவாங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து கோவை மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குது. இதை நல்ல விதமாக அதிமுகவும் பாஜகவும் பயன்படுத்திக்கிட்டா இது அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இந்த எலெக்ஷன் மெஷினரி மெல்ல மெல்ல இப்பொழுது தான் வந்து கொஞ்சம் சூடாகிட்டு வருது, ஆக்டிவ் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கு தான் வந்து நம்மளுடைய முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு நடைப்பயணத்துக்கான சின்னத்தையும் ஒரு பாடலையும் வெளியிட்டார். அந்த லோகோவை, ஒரு புதிய லோகோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. இதெல்லாம் சரிதாங்க சார், நீங்கள் மக்களோட மக்களாக வந்து நின்று எப்பொழுது கோவை மக்களுக்காக குரல் கொடுப்பீங்க அப்படின்னு இந்த கோவை மக்கள் ரொம்பவுமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களுடைய நடைபயணம் கோவைக்கு வரட்டும். வரும்போது நீங்கள் தயவு செஞ்சு எங்களுடைய நிலையை அப்பொழுதாவது பார்த்து இப்பொழுது இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராக குரல் கொடுங்க அப்படின்னு தான் கோவை மக்கள் கேட்டுக்கிறாங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கணுங்க. பை பாய்.